cost in financial accounts. From the following details, prepare control accounts of a factory and prepare a trial balance. Okay வாங்க, நான் என்ன கொடுத்துருக்கான் அவங்க ஷேர் கேபிட்டல் அந்த டேட்டா எல்லாம் கொடுத்துருக்கான். டிரான்சாக்ஷன்ஸ் என்ன டியூரிங் த இயர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதான் ஸ்டோர்ஸ் பர்ச்சேஸ்லேருந்து என்ன எல்லாம் அந்த ஃபுல் ஸ்டோரி மெட்டீரியல் உள்ளே வந்ததுலேருந்து ஸ்டோரில் வைக்கிறதுலேருந்து ஸ்டோர்லேருந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுலேருந்து மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறான், செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறான், ஃபினிஷர் ஸ்டாக்காக சூப்பராக மாறுறது, செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் மிஞ்சி போயிடுது க்ளோசிங் ஸ்டாக்காக, கிரெடிட்டாஸ்க்கு கொஞ்சம் பேமெண்ட் பண்ணுறான், டெட்டாஸ்க்குலேருந்து கொஞ்சம் பேமெண்ட் பண்ணுறது, எல்லா வகையான டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். 14 மார்க்ஸ் ப்ராப்ளம். எப்படி வந்து கண்ட்ரோல் அக்கௌண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் போட்டு ட்ரையல் பேலன்ஸ் ரெடி. ட்ரையல் பேலன்ஸ் அதே லாஜிக் தான். ஆல் டெபிட் பேலன்சஸ் ஃபார் அசெட்ஸ், ஆல் கிரெடிட் பேலன்சஸ் ஃபார் இது. எண்ட் ஆஃப் த டே இந்த ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஷுட் டாலி. அதான் ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாமா. ஒரு இடத்துக்கும் இப்போ வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற போகிறோம் நம்ம. பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டலுக்கு அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிடுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஷேர் கேபிட்டலுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஷேர் கேபிட்டலில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு, 3 lakhs இருக்கு. ஓகே, 3 lakhs இங்கே போட்டிருக்காங்க. சம்மை வந்து ஃப்ளோ சம்மோட என்ட்ரிஸ் வந்து இது கேபிட்டல் உள்ளே வந்ததுன்றது மாதிரி சொல்லலை. அதனால க்ளோசிங்கும் வந்து 3 lakhs நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரிசர்வ் அக்கௌண்ட்டில் 2 lakhs, அதே மாதிரி பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2 lakhs. இதுல வந்து நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட், அதாவது சேல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் காமிக்கிறோம். பிஎன்எல் அக்கௌண்ட் ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எப்படி என்ன சினாரியோன்றது தெரியும். அதுக்கப்புறம் பிஎன்எல் அக்கௌண்ட்டை க்ளோஸ் அவுட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது இது ஒரு சீக்வன்ஸா எடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார்மேட்டை. ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து பை பேலன்ஸ் brought down 5 lakhs. நார்மலா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல என்னெல்லாம் எக்ஸ்பெக்டட் என்ட்ரிஸ் செல்வா? ஒரு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல என்னெல்லாம் எக்ஸ்பெக்டட் என்ட்ரிஸ்? மேட் டு கிரெடிட்டார்ஸ், அதாவது டு கேஷ் அண்ட் பேங்க், அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ், அப்புறம் ஓகே. இதோட சேர்ந்து என்னெல்லாம் வரும்னா, கிரெடிட் பர்ச்சேசஸ்னா பை கிரெடிட் பர்ச்சேசஸ்ன்னு எடுத்துன்னு வருவோம். இப்போ வந்து பர்ச்சேசஸ் ஆயிடுத்து, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஆயிடுத்துன்னா அதை 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னு போடுவோம். இதுதான் மேஜரா நீங்க சொன்னதுல இன்னும் ஆட் பண்ணோம்னா கிரெடிட் பர்ச்சேசஸ், பை இன் கிரெடிட் பர்ச்சேஸ் வரும், அப்புறம் 2 வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ்னு வரும். இதான் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ல ஜென்ரலா போடுவோம். இப்போ இங்க பாத்துங்க, பை பேலன்ஸ் brought down இங்க 5 lakhs இங்க எடுத்துக்கிறோம். ஓப்பன் பேலன்ஸ் அவங்க சொல்றாங்க இல்லையா கீழே, பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ 11 lakhs, அதான் 11 lakhs இங்க போடுறோம். எல்லா அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம பார்ட்னர்ஷிப்ல என்ன பண்ணுவோம், ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் சைமல்டேனியஸா போட்டு அது அங்கங்க பிளாட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இதுக்கு அப்படி பண்ணினாதான் ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டா பிரச்சனை இல்லாம வரும். இல்ல எங்கேயாவது ஒரு மாதிரி ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா ஓகே, வஷிதா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. சரி, காலேஜ் எப்படிடா போயிட்டு இருக்கு எஸ்டிஎன்பி வைஷ்ணவ்? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ டு கேஷ் பேங்க் வந்து 11 lakhs இங்கே போட்டோம். இப்போ வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து என்னது, பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரியில நார்மலா என்னெல்லாம் என்ட்ரிஸ் வரும் மித்ரா? ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியில ஒரு அசட் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் என்ட்ரிஸ் வரும்? ஸ்ரேயா நீங்க சொல்லுங்க. ஸ்ரேயா, ஒரு அசட் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் என்ட்ரிஸ் வரும் சொல்லுங்க. செல்வா,
30 illustrations தான் இருக்கா? 13 illustrations தான் இருக்கு. அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. அஷிஷோ, இது என்ன ஃபர்ஸ்ட் எடிஷன் காமிக்குது? ரீசெண்ட் எடிஷன் தானே சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஒரே நிமிஷம் செல்வா. நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். ஒரு நிமிஷம் செல்வா. சொல்லுங்கம்மா. யார் கேட்டீங்க? யார் கூப்பிட்டீங்க? அப்படியா? ஒரு நிமிஷம்டா. இந்த சம் இருக்கு. சம் நம்பர் மாதிரி இருக்கு செல்வா. பாருங்களேன் எப்படி அலைன் ஆகுதுன்னு பாருங்களேன். எஸ்பிஎஸ் லிமிடெட்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்க ஏசிஎல்எல்பி தான். ஏசிஎல்எல்பி மெயின்டைன்ஸ் இருக்கா? இந்த புக்ல எப்படி இருக்குன்னா எஸ்பி லிமிடெட் மெயின்டைன்ஸ் இருக்கு. பட் அதே கான்டென்ட் தான். நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க செல்வா. அந்த இல்லஸ்ட்ரேஷன் நம்பரும் நேமும் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அடுத்ததுல வந்து அடுத்த சம் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதேதான். இங்க வந்து வினாக்கு லிமிடெட் இருக்கு, இங்க வசீர் லிமிடெட் இருக்கு. அவ்வளவுதான். இது பண்ணிருக்காங்க, நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, நம்பர் சீரிஸ் மாதிரி இருக்கு. ஏதாவது விடுறோமா சம்ம? இல்லல்ல, we are not leaving any sum. அதான் என்னன்னு தெரியல. பட் இன்டகிரேட்டட்ல இந்த சம்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம பாக்குற சம்லாம் இருக்குல்ல. ஓகே கண்ணா. ம்
நான் சீரிஸ் பாக்குறேன் செல்வா, உட்காந்து பார்க்கணும் நானுமே. சிலதெல்லாம் இருக்கு, நான் பாக்குறேன், பார்த்துட்டு பண்ணிடுறேன். ஆ, வேற ஏதோ கேட்டேனே. அசட் அக்கௌண்ட் யாரை கேட்டா? அசட் அக்கௌண்ட் ஸ்ரேயாவை கேட்டேனா? ஸ்ரேயா, அசட் அக்கௌண்ட்ல என்னெல்லாம் ஜென்ரலா போடுவோம்? சேல் ஆஃப் அசட்டுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு அசட். ஓகே ஓகே. அப்புறம் டெப்ரிசியேஷன் முக்கியமானது, டெப்ரிசியேஷன் டு அசட் இல்லையா? கரெக்டானா? இதெல்லாம் ஜென்ரலா வரும். இந்த சம்ல உங்களுக்கு டெப்ரிசியேஷன் கொடுக்காததுனால வெறும்னா பிளான்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் டெப்ரிசியேஷன் பத்தி சொல்லல. டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டு பை பேலன்ஸ், டூ பேலன்ஸ் பிராட் டவுன் ஓப்பனிங், பை பேலன்ஸ் கரெக்டும். இன் கேஸ் டெப்ரிசியேஷன் இருந்ததுன்னா பை டெப்ரிசியேஷன் போட்டுட்டு ரிமைனிங் பை பேலன்ஸ் கரெக்ட் டவுன் பண்ணும். அடுத்தது சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட். சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வந்து நார்மலா என்ன வரும்? டூ பேலன்ஸ் பிராட் டவுன் ஓப்பனிங், பை பேலன்ஸ் கேரி டவுன், அப்புறம் டூ கிரெடிட் சேல்ஸ் வரும், அப்புறம் பை கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ், அப்புறம் பை பேட் டெட்ஸ், பை டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இதெல்லாம் வரும் இல்லையா? இந்த சம்ல டெட்டாஸ்க்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. டூ பேலன்ஸ் பிராட் டவுன் 2 lakhs, அப்புறம் வந்து கேஷ் ரெசீட்ஸ் ஃப்ரம் டெட்டாஸ் 21 lakhs, அப்புறம் வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கடைசியா க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் வேற என்ன? டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து 22 lakhs சொல்றாங்க. அதாவது சேல்ஸ் அட் செல்லிங் பிரைஸ் 22 lakhs. அசம்ஷன் என்னன்னா இந்த இல்லையே, ஆமா, சேல்ஸ் அட் செல்லிங் பிரைஸ் வந்து 22 lakhs. ஸோ கேஷ் டெட்டாஸ் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? அதனால இதுல ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசம்ஷன் என்ன போடணும்னா, எப்போ உங்களுக்கு வந்து ரெசீட்ஸ் ஃப்ரம் டெட்டாஸ், பேமெண்ட் டு கிரெடிட்டாஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்ற போது நீங்க கீழே நோட்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி மை அசம்ஷன் இஸ் த என்டையர் சேல்ஸ் ஆர் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த வேல்யூமே நீங்க டெட்டாஸ்ல காமிக்கலாம். இல்ல எனக்கு வந்து 50% நான் வந்து கிரெடிட்டா அசியூம் பண்ணிருக்கேன், ஒண்ணுமே அதை பத்தி கொடுக்கலன்னா 50% கிரெடிட்டா அசியூம் பண்ணிருக்கேன், 50% கேஷா அசியூம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்கலாம்னு சொல்றோம். பட் இந்த சம்ல எல்லாமே வந்து அவங்க கிரெடிட் சேல்ஸா இது பண்ணிருக்காங்க. ஸோ சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரீஎன்டல் 22 lakhs. மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட், ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சா? டெட்டாஸ் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆமா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த ஜர்னல் என்ட்ரிஸ் இருக்குல்ல, ஸ்டோர்ஸ் பர்ச்சேஸ்ட், ஸ்டோர்ஸ் இஷ்யூ டு ப்ரொடக்ஷன், ஸ்டோர்ஸ் இன் ஹேண்ட், இதுக்கெல்லாம் ஜர்னல் என்ட்ரிஸ் இப்போ ஒத்தரா சொல்ல போறீங்க. ஓகே. ஸ்டோர்ஸ் பர்ச்சேஸ்ட் அக்கௌண்ட் என்னடா ஜர்னல் என்ட்ரி? யார் சொல்ல போறீங்க? யார்ல இருந்து ஆரம்பிக்கலாம்? அக்ஷயா நீங்க சொல்லுங்க கண்ணா. ஸ்டோர்ஸ் பர்ச்சேஸ்ட் 10 lakhs ஜர்னல் என்ட்ரி. அக்ஷயா, ஸ்டோர்ஸ் பர்ச்சேஸ்டுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? ஓகே. ஆயிஷா நீங்க சொல்லுங்க கண்ணா. ஸ்டோர்ஸ் பர்ச்சேஸ்டுக்கு என்ன ஜர்னல்? ஏன் ஒரு மாதிரி டவுட்டாவே சொல்றீங்க? கரெக்ட். மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட்டாஸ். ஓகேவா? இந்த என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் வந்து 10 lakhs. அடுத்தது ஐஷா இதுவும் நீங்களே சொல்லுங்க ஐஷா. ஸ்டோர்ஸ் இஷ்யூ டு ப்ரொடக்ஷன். ஒரே நிமிஷம் திருப்பி சொல்லணுமா? சாரி பிரேக் ஆயிடுச்சு.
கரெக்ட். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு மெட்டீரியல் கண்ட்ரோல். வெரி குட், சூப்பர். ஸ்டோர்ஸ் இன் ஹேண்ட் விட்டுருங்க. டைரக்ட் வேஜஸ் இன்கர்டு. அடுத்தது யாரு? அஸ்வினி நீங்க சொல்லுங்க கண்ணா. டைரக்ட் வேஜஸ் இன்கர்டு. டைரக்ட் வேஜஸ் சார்ஜ் டு ப்ரொடக்ஷன். ஏய் வாய்ஸ் கேக்குறதா எல்லாருக்கும்? ஓகே ஓகே, ஓகே கண்ணா. டைரக்ட் வேஜஸ் சார்ஜ் டு ப்ரொடக்ஷன். அஸ்வினி நீங்களே சொல்லுங்க கண்ணா. டைரக்ட் வேஜஸ் சார்ஜ் டு ப்ரொடக்ஷன். ஏதோ பிரேக் ஆயிட்டே இருக்கு எனக்கு. ஓகே. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு. மித்ரா நீங்க சொல்லுங்க கண்ணா. இல்ல எனக்கு உண்மை கேக்கல செல்வா. ஒரே ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். பிரேக் ஆகுது. பட் ஆனா சொல்றது மட்டும் எனக்கு தெரியுது. அதனால ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் கண்ணா. அஸ்வினி ஒரே நிமிஷம் ரிப்பீட் பண்றீங்களா கண்ணா? டைரக்ட் வேஜஸ் இன்கர்டு. வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு டைரக்ட், சாரி, டைரக்ட் வேஜஸ் இன்கர்டு. வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஓகேவா? என்ன சொன்னீங்க? ஓ, நீங்க வந்து என்ன சொன்னீங்க? ஃபேக்டரி ஓரத் சொன்னீங்களா? இல்லக்கா நான் அது வந்து வேஜஸ், டைரக்ட் வேஜஸ்ன்னு வரும்போது இந்த இந்த ஐட்டம் என்ன கேட்டிருக்காங்க? வேஜஸ் ஓவர்ஹெட் இன்கர்ட். வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் வரணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் வந்து வில் பி அப்ராப்ரியேட் கண்ணா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டைரக்ட் வேஜஸ் சார்ஜ் டு ப்ரொடக்ஷன். ஸோ சார்ஜ் டு ப்ரொடக்ஷன்னாலே வந்து கண்ட்ரோல் அக்கௌண்ட், சாரி, ஆமா, மேனுஃபேக்சரிங் டைரக்ட் வேஜஸ் சார்ஜ் டு ப்ரொடக்ஷன்னா so work in progress control account debit to work in progress control account debit. நான் இங்க போடுறேன், நீங்க சொன்னது அதுவான்னு பாருங்க. work in progress control account debit to wages control account. ஓகேவா? எல்லாருக்கும் கேக்குறதா? ஓகே அஸ்வினி, அஸ்வினி இது மட்டும் மாத்திக்கோ சொல்லமா. இல்ல நீங்க இதுதான் சொன்னீங்கன்னா ஓகே. எனக்கு பிரேக் ஆகுது, கேக்கல. இல்ல எனக்கு இங்க நெட் ப்ராப்ளம் அதனால. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஓகேவா? மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு. அஸ்வினி, மித்ரா நீங்க வாங்க செல்லம். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு. என்ன வரும்டா? மேனுஃபேக்சரிங் ஒரு எக்ஸ்பென்சஸ்.
கேஷ் கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? ஓகே. நான் அப்டேட் பண்றது தெரியுதுல உங்களுக்கு? நான் அப்டேட் பண்றேன். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்க சொல்றதும் அதுவும் அலைன் அப் ஆகலைன்னா. ஓகேவா? சரி. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் டு ப்ரொடக்ஷன்னா என்ன வரும்டா? ஆஹா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லமா, இந்த ப்ரொடக்ஷன் சார்ஜ் டு ப்ரொடக்ஷன்னாலே ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் உள்ள வந்துருவோம். ஓகேவா? ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு மேனுஃபேக்சரிங் ஓவர் கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஓகேவா? மேனு கண்ட்ரோல் அக்கௌண்ட். ஓகே, சூப்பர்டா மித்ரா. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். சிவா நீங்க ட்ரை பண்றீங்களா கண்ணா? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் எக்ஸ்பென்சஸ். ம். நார்மலா எக்ஸ்பென்சஸ் ஃபார் கேஷ் என்னதுடா? ஒரு பெய்டு எக்ஸ்பென்சஸ் பை கேஷ்க்கு என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவோம்? பெய்டு எக்ஸ்பென்சஸ். இப்போ பெய்டு எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ்னா எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு போடுவீங்க, கரெக்டா? ம். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கான்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்னு சொல்லியிருக்கான். அப்போ எப்படி வரும்? இப்போ இங்க எப்படி போட்டோம்? டைரக்ட் வேஜஸ் இன்கர்டுக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட், சாரி, டைரக்ட் வேஜஸ் இன்கர்டுக்கு வந்து வேஜஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ்னு போட்டோம். ஏன்னா கிரெடிட் வாட் கோஸ் அவுட் இல்லையா? மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ்க்கு எப்படி போட்டோம்? மேனுஃபேக்சரிங் ஒரு கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அப்ப செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் எப்படி வரலாம்? கேஷ் அது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல போட்டுருவோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் அக்கௌண்ட்ல எப்படி போடுவோம்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்னு பாருங்க. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் ஓகேவாடா சிவானி? சூப்பர். finished stock production 18 lakhs. இது என்ன ஜர்னல் என்ட்ரி? selling and overhead distribution account debit to cash account. Sorry. Integrate. என்னாச்சுடா? எப்படி தானே வருது? எங்க கண்ணா சொல்லுங்க. இல்ல, the absorption of selling and overheads. அப்சர்ப்ஷன்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து செல்லிங் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து ஓட ஆக்சுவலுக்கும் செல்லிங் ஓவர்ஹெட்ஸோட எஸ்டிமேட்ஸ்க்கும் கம்பேர் பண்ணும்போது தான் அந்த அப்சர்ப்ஷன்ற கான்செப்ட் வரும். அண்டர் அப்சர்ப்ஷன், ஓவர் அப்சர்ப்ஷன்லாம். நார்மலா ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்றீங்கன்னா என்ட்ரி வந்து செல்லிங் அண்ட் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட்னா மேனுஃபேக்சரிங் ஓவர் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். wages incurredனா wages over control account debit to cash account. Only if it goes for integral accounts தான் போடுறோம். ஏண்டா பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். அதுலயே அட்மின்னா அட்மின் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். இன்டெகிரல் தான் போடுறோம், இன்டெகிரேட்டட் தான் போடுறோம். இப்போ வந்து finished stock production 18 lakhs. ஸ்ரேயா வாங்க ஸ்ரேயா, இதுக்கு என்னடா என்ட்ரி வரும்?
ஆ கரெக்ட். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் உள்ள போடுறோம், அப்புறம் அது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஸ்டேஜஸ் போகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுறது, ஃபினிஷ்டு குட் ஆகுது. அப்போ ஃபினிஷ் குடுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்ன, ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அப்போ டு குட் கண்ட்ரோல் அக்கவுண்ட் டெபிட் டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட். எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? செல்லம் நல்லா ஒரு வாட்டி நிதானமா எப்போ டைம் கிடைக்குமோ உட்காந்து, இல்ல டைம் கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துண்டு கண்டிப்பா பார்க்கணும். ஓகேவா? ரைட். சூப்பர் ஸ்ரேயா. ஸ்ரேயா, சேல்ஸ் அட் செல்லிங் பிரைஸ்க்கு என்னடா சொல்லுமா? ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோமோ சேல்ஸ். சண்டே டாஸ் டு பிஎன்எல் அக்கவுண்ட். ஓகேவா? ஸ்ரேயா, பேமெண்ட் டு கிரேட்டா சொல்லிடுறா. 11 lakhs பேம். ம் 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 ம். சொல்லுங்க கண்ணா. சொல்லுங்கடா. கிரெட்டாஸ் டு டெபிட் வாட் கோஸ் அவுட் என்ன? கேஷ். வெரி குட். Sundry creditors account debit to cash or bank. ஓகேவா? சூப்பர். செல்வா, receipts from debtors என்னடாதா? அவ்வளவுதான். அதேதான். ஆமா, கரெக்ட். ப்ராடக்ட் நம்ம ஆர்கனைசேஷன் விட்டு போற ஸ்டேஜ், அதனால ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல இம்பாக்ட் கொடுத்துக்கிறோம், காஸ்டிங்ல கிடையாது. சரியா? ம். இது வந்து இது செட் ஆஃப் ஜர்னல் என்ட்ரிஸ். இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம அக்கவுண்ட் எல்லாம் ஓபன் பண்ணோம்ல, எல்லா அக்கவுண்ட்டையும் ஓபன் பண்ணிட்டு இந்த ஜர்னல் என்ட்ரிஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் தனியா எழுதுறீங்க. ஸ்டோர்ஸ் பர்ச்சேஸ் 10 lakhsக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி, ஸ்டோர்ஸ் issued க்கு ப்ரொடக்ஷன் 10,50,000 என்ன ஜர்னல் என்ட்ரி, ஸ்டோர்ஸ் இன் ஹேண்டுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி, எல்லாத்துக்கும் எழுதி அதுக்கப்புறம் மெட்டீரியல் கண்ட்ரோல் அக்கவுண்ட், கேஷ் பேங்க் அக்கவுண்ட், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட், வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட், ஓவர்ஹெட் கண்ட்ரோல் அக்கவுண்ட், இது மட்டும் கண்ட்ரோல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இந்த ஜர்னல் என்ட்ரிஸ் அலைன் பண்ண மாதிரி எல்லா என்ட்ரியும் போடுங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த கண்ட்ரோல் அக்கவுண்ட் க்ளோஸ் பண்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? புரியுதா? 3 விஷயம் பண்ணோங்க. நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும், சண்டே டேட்டாஸ் வரைக்கும். சரியா? டிரான்சாக்ஷன்ஸ் டியூரிங் த இயர், ஸ்டோர்ஸ் பர்ச்சேஸ்டு ஹெட்டிங் கொடுத்துட்டு கீழே கண்ட்ரோல் அக்கவுண்ட், அதர் கீழே ஜர்னல் என்ட்ரி. அதே மாதிரி ஸ்டோர்ஸ் issued to ப்ரொடக்ஷன் கீழே ஜர்னல் என்ட்ரி, ஸ்டோ டைரக்ட் வேஜஸ் இன்கர்ட் ஜர்னல் என்ட்ரி, எல்லாத்துக்கும் ஜர்னல் என்ட்ரி எழுதிட்டு அதுக்கான ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட், வேஜஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட், மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல் அக்கவுண்ட், செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் கண்ட்ரோல் அக்கவுண்ட், ஃபினிஷ் கூட்ஸ் கண்ட்ரோல் அக்கவுண்ட், எல்லா கண்ட்ரோல் அக்கவுண்ட்டையும் போட்டு இந்த ஜர்னல் என்ட்ரிக்கு அப்ரோப்ரியேட்டடா என்ன அங்க லெஜர் அக்கவுண்ட்ல கீப் பண்ணமோ பண்ணி ரெடி பண்ணி நாளைக்கு கிளாஸுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த சம் முடிஞ்சிருச்சுன்னா விஜயலட்சுமி அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் 15 நீங்க போட்டுருவீங்க கண்மா. இல்ல கண்ட்ரோல் அக்கவுண்ட் போட்டதுக்கு அப்புறம் மேம் என்னாலே பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு போடுறவங்க பேலன்ஸ் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, இந்த கண்ட்ரோல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேலன்ஸ் பண்ணோம். பிஎன்எல்ல அந்த 3 வரும், மேனுஃபேக்சரிங், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், இதை எடுத்துட்டு வரும் ரிசர்வ்ஸ். ஸோ அந்த கன்க்ளூஷன் ஸ்டேஜ் நான் சொல்லி தரணும், அது மட்டும் தான் பெண்டிங். ட்ரையல் பேலன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்தையும் லைனாக போட்டு டெபிட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் போலாம், ட்ரையல் பேலன்ஸ் டாலி ஆயிடும். போடுறீங்களா இந்த சம்ம? ம் போடுங்க. போட்டிங்கன்னா தான் நீங்க எங்க ஃபைன் டியூன் பண்ணணுன்றது உங்களுக்கு செல்ஃபுக்கு தெரியும். நான் சொல்லி தரும்போது புரிஞ்சிடும், நீங்க இப்போ ஆன்சர் பண்ணும்போது புரிஞ்சிடும். ஆனா போடும்போது நம்மளுக்கு நிறைய உள்ள கேள்விகள் வரும், இது ஏன் இப்படி, இது ஏன். அப்போ அந்த கேள்விகளுக்கு நான் சொல்ற சில இதில் க்ளூஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்து கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். போடுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் செல்லமா, ஒரு ½ hour எடுக்கும். ஆனா இந்த சம் டிஃபிகல்ட் சம்லாம் இல்லை, ஈஸி சம். 14 மார்க் சம் இது. 2016 சிலபஸ்ல 4 வாட்டி வந்திருக்கு இந்த சம் காஸ்டிங்ல, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது முடிச்ச உடனே விஜயலட்சுமி இந்த இதையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்கண்ணா. ஸோ யூ கேன் ஈஸிலி கிராக் இட் அவுட், நாட் ஒன்லி ஃபார் விஜயலட்சுமி, ஐம் டெல்லிங் ஃபார் அதர்ஸ். அதே மாடல் தான் அடுத்தது. அதில் ஒரு 5 ஜர்னல் என்ட்ரிஸ்க்கு கொடுத்துருக்காங்களா, அடுத்த செட் ஆஃப் சம்மில் வந்து ஒரு
14 ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கும் நீங்க போட்டுட்டே வந்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி தரவா இருந்தா லெஜர் அக்கௌண்ட் ஈஸியா இருக்கும். லெஜர் அக்கௌண்ட் கரெக்டா பண்ணிட்டோம்னா ட்ரையல் பேலன்ஸ் டாலி ஆயிடும். அவ்வளவுதான். அப்ப என்னது, அஸ்திவாரத்தை பலமா போடணும். அஸ்திவாரத்தை எப்படி பலமா போட முடியும்? ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கும் ஒரு ஸ்டார்ட் ஆஃப் ஹேப்பனிங்க்கும் ஜேர்னல் என்ட்ரி தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? முடிச்சுடுறீங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 14 95%. ஓகே கண்ணா. ரைட். ஏய், நேத்து வரைக்கும் எல்லா ரெக்கார்டிங்கும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட் இந்த ரெக்கார்டிங் சேர்த்து அப்லோட் பண்ணிடுறேன். ஃபைலையும் அனுப்பிச்சுட்றேன் இப்போ. வேற யாருக்காவது டவுட் இருக்கா எதுலயாவது? சிவானி, யூ கிவ் அ ட்ரை சிவானி. ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஓகே, கம்ப்ளீஷன் பண்ணோம்ல, ஐ வாண்ட் யூ டு அட்டெம்ப்ட் இட். ஓகேவா? இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் ஸ்லோலி யூ கேன் பிக் இட் அப். ரெக்கார்டிங் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ அப்படியும் இஃப் யூ ஸ்டில் ஃபோர்சி சம் சேலஞ்சஸ்னா பார்க்கலாம் நம்ம எப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து ஒரு புள்ளாச்சுழி போட்டு ஒரு ரூல்டு நோட் வாங்கிக்கோங்க, ஒரு குட்டி நோட் வாங்கிக்கோங்க. ரூல்டு நோட் ஃபுல் ஆஃப் சம்ஸ், குட்டி நோட் வில் ஹாவ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலேஸ், ஃபார்மட்ஸ் அதெல்லாம். ஸோ யூ ஸ்டார்ட் கிராக்கிங் அவுட். ஃபர்ஸ்ட் வாட்டி தப்பாகும், செகண்ட் வாட்டி தப்பாகும், மூணாவது வாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோ புரிய ஆரம்பிக்கும். ஓகே கண்ணா, தப்பா போட்டாலும் எனக்கு பரவாயில்ல, பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு அட்டெண்ட் இட். அட்டெம்ப்ட் பண்ணுங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல நாட் ஆல் கொஷின்ஸ் வில் பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எதுவுமே வராதுரா. நம்மள பயங்கரமா யோசிக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால நம்ம வந்து சிலது தப்பு பண்ணி திருத்திக்கும் போது கஷ்டமா இருக்கிற சுச்சுவேஷனை கூட நம்மளால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க போல்டா புக் நோட்டு வாங்கி 2 டபுள் சைஸ், அதாவது உங்களுக்கு அன்ரூல்னா அன்ரூல்டு, ரூல்னா ரூல், எது வாங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. குட்டி 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 ஜேர்னல்ஸா ஒர்க் பண்ணி நீங்களே செல்ஃப் கொஸ்டின் பண்ணி 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 பண்ணுங்க. அப்படியும் ஸ்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. ஓகே ஓகே கண்ணா. ஆயிஷா புரிஞ்சுதா? ஆயிஷா, அஸ்வினி புரிஞ்சுதா? அக்ஷயா, ஸ்ரேயா, மித்ரா, வஷிதா இல்ல, விஜயலக்ஷ்மி, அஸ்வினி, ஆயிஷா, சிவானி. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்டா நம்ம கிளாஸ். நாளைக்கு வந்து அந்த அட்மிஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட்டோடது வந்து சம்ஸ் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ப்ராப்ளமா இருக்குன்னா சொல்லுங்க ஹோம்ஒர்க் போடும்போது. இல்லைனா வி வில் டேக் அப் டிசல்யூஷன் நாளைக்கு. ஓகே, தேங்க்யூ ஆயிஷா, அஸ்வினி தேங்க்யூ, அக்ஷயா தேங்க்யூ, செல்வா தேங்க்யூ, செல்வா, மித்ரா, ஸ்ரேயா, சிவானி, விஜயலக்ஷ்மி தேங்க்யூ செல்வம், அஸ்வினி பை கண்ணா.